இப்ப நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, இந்த கடினமான காரியத்தை ஏன் நம்மால அசைக்க முடியல? கடுகளவு உனக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா மலையவே நகர்த்த முடியும் அப்படிங்கிறாரு. மலையை நகர்த்த முடியுமா? ஆனா நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் மலையே இல்ல. 4 செங்கல்ல வச்சு நம்மளால என்ன பண்ண முடியல? நகர்த்த முடியல. ஏன் இந்த கடினமான பிரச்சனைகளை என்னால அசைக்க முடியல? என்ன காரணம்? அத மட்டும் ஒரு 6 விஷயம் வேகமா ஜஸ்ட் அந்த வசனத்தை வாசிச்சாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். எதனால என் வாழ்க்கையில கடினமான பிரச்சனைகளை சரி செய்ய முடியவில்லை? ஆனா பைபிள் சொல்லுது, உனக்கு கடினமா இருக்கிறத நீ வார்த்தையை சொன்னாலே என்ன பண்ணும்? கீழ்படியும். மலையே கீழ்படியுது அப்படின்னா உங்க பிரச்சனை கீழ்படியாம போயிருமா? உங்க குடும்பத்துல இருக்கிற பொல்லாத ஆவியின் தந்திரங்கள் கீழ்படியாம போயிருமா? கீழ்படியும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஏன் இந்த கடினமான காரியத்தை விசுவாசத்தினால நகர்த்த முடியலையா? அப்ப விசுவாசம் பலவீனமானதா அப்படின்னு பார்த்தா, முதலாவது ஏன் நம்மளால இந்த பிரச்சனைகளை சரி செய்ய முடியல அப்படின்னா அதுக்கு அவரே பதில் சொல்றாரு. ஒண்ணு, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 17வது அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு பாருங்க, இயேசு பிரதியுத்தரமாக விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே அப்படிங்கிறார். என்ன மாறுபாடுள்ள சந்ததியா? விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே. 20வது வசனம் சொல்றாரு, அந்த சீசர்கள் இருக்கும்போது உங்க அவிசுவாசத்தினாலதான் அந்த பையனுடைய பிரச்சனை என்ன பண்ண முடியல? நகர்த்த முடியல அப்படிங்கிறார். ஏசப்பா சொல்றாரு, அந்த பையனை என்கிட்ட கொண்டு வாங்க, நான் அந்த பிரச்சனை என்ன பண்றேன்? நகர்த்துறேன்னு கூப்பிடுறாரு. ஆனா இங்க ஒரு கூட்டத்துல, இங்க ஒரு பெரிய கூட்டத்துக்கிட்ட ஒருத்தனை கொண்டு போய், இங்க ஒரு ஆளு இயேசு கிறிஸ்து அவனுக்குள்ள இருக்கிற வியாதியை சுஸ்தமாக்கிட்டாரு. ஆனா இங்க சீசர்கள் என்ன ஜெபம் பண்றாங்க, ரபா ரபா ரபான்னு கத்துறாங்க. ஆனா அந்த தகப்பன் போய் சொல்றான், உங்க சீசன் தான் கொண்டு போனேன், ஆனா அங்க ஒண்ணும் நடக்கல அப்படிங்கிறாங்க. சொல்றது புரியுதா? எங்க கொண்டு போன? யார்கிட்ட கொண்டு போனேன்? உங்க சீசர் கிட்ட தான். நீங்க டெய்லி டீச்சிங் கொடுக்குறீங்கல்ல, டெய்லி விசுவாசத்தை பத்தி பேசுறீங்கல்ல, விசுவாசத்தை பத்தி பேசி உங்க சீசனை உங்க ஊழியக்காரன் அனுப்பி வச்சீங்க பாருங்க, அவங்கள்ட்ட தான் கொண்டு போனேன், உங்க சீசன் தான். எப்படி சொல்றாரு பாருங்க. ஐயோ அப்பா, இந்த வார்த்தை ரொம்ப பயங்கரமான வார்த்தை. ஏசப்பாவுக்கு எப்படி இருக்கும்? அவர் எவ்வளவு வெக்கமா இருந்திருக்கும். இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம கிட்ட வர்ற சில கேஸ சர்ச்சுக்கு திருப்பி விடுறோம். சர்ச்சுக்கு போங்க, அங்க சரியாயிடும். நீங்க அப்படி சொல்லக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. இங்கதான் ஏசப்பா இருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்க. என்கிட்ட ஏசப்பா இருக்கிறாரு. பிரச்சனைங்க கொண்டு வாங்க, வீட்டுல சரி பண்றோம், சர்ச்சில் போய் நன்றி சொல்றோம். ஆமேன்னு சொல்லுங்க. ஆலயத்துக்கு எதுக்கு தெரியுமா வரணும்? ரட்சித்த கடவுளுக்கு நன்றி சொல்வதற்காக. அதுதான் ஆலயம். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆலயத்துக்கு எதுக்கு வந்தாங்க தெரியுங்களா? பலி செலுத்துவதற்காக வந்தாங்க. எதுக்கு பலி செலுத்தணும்? எதுக்கு பலி செலுத்துவாங்க சொல்லுங்க? நன்றி சொல்வதற்காக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆலயம் பலி செலுத்தப்படுகிற இடம். ஆலயத்துல அற்புதம் நடக்க உண்மைதான். ஆனா நம்ம வீட்டுக்கு வர்றவங்கள நேர சர்ச்சுக்கு வந்துருங்கன்னு சொல்லக்கூடாது. வாங்க, ஏசப்பா நான் ஜோமன் அற்புதம் செய்வார். ஆனா செய்ய முடியல. கடினமான காரியத்தை அங்க அசைக்க முடியல. காரணம் என்ன? அவர் சொல்றாரு, உங்க அவிசுவாசத்தினாலதான் அங்க நடக்கல அப்படிங்கிறாரு. முதல் காரியம், விசுவாசம் கடினமானதை அசைக்கும், மலையை அசைக்கும், ஆனா அசைக்க முடியல. என்ன காரணம் ஆண்டவரே? ஏசப்பாட்ட கேட்கறேன். ஏசப்பா, ஏன் ஏசப்பா என் வீட்டுல இருக்கிற பிரச்சனை ஏன் என்னால சரி பண்ண முடியல? ஏன் இந்த வியாதியை சுகமாக்க முடியல? அவர் சொல்றாரு, உனக்குள்ள அடிக்கடி அவிசுவாசம் வந்துட்டு போகுது. என்ன வந்துட்டு போகுது சொல்லுங்க? அவிசுவாசம். அது ஒரு சுவாசம் அடிக்கடி உள்ள வந்துட்டு போகுது. ஏன்கா அடிக்கடி உள்ள வந்துட்டு போகுதா? வரக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்க மைண்ட் கொஞ்சம் கிளியர் ஆகணும், கொஞ்சம் தெளிவாகணும். ஏன் சின்ன விஷயத்தை நம்மளால எல்லாமே ஓகே அப்படின்ற முடியுது, ஆனா ஒரு தலைக்கு மேல ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு கடினமான ஒரு காரியத்தை என்னால சரி செய்யறதுக்கு நான் தள்ளாடுறேன் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய அவிசுவாசத்தினாலதான்.
ஆண்டவர் வல்லமை குறைந்தவர் அல்ல. ஒரு ஆமீன் சொல்லுங்க. தேவன் எப்பொழுதும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவரால் எப்பொழுதும் அற்புதங்களை செய்ய முடியும். நீங்க தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கூட பக்கத்துல இருக்கிற ஆள் மேல கை வச்சீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற வியாதி சுகமாயிடும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. தெரியாம கைப்பற்றும். அப்ப கூட அற்புதம் நடக்கிறதுக்கு தேவன் வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. ஒருவேளை யாராவது வியாதி உள்ளவங்க ஒரு கூட்டத்துக்குள்ள வர்றாங்க அப்படின்னா அவங்களை எதிர்பாராம கை கொடுக்குறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள இருக்கிற வல்லமை அங்க புறப்பட்டு போகும். இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமுக்கு போறாரு. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமுக்கு போறாரு, அக்கறைக்கு போறாரு. இவருடைய கான்செப்ட் அங்க போய் ஊழியம் செய்யறது மட்டும்தான். எந்த பிசாசையும் துரத்துறதுங்கிறது கான்செப்ட் கிடையாது. அங்க போய் லேகியோனை போய் அவன் சங்கிலியால கட்டப்பட முடியல, அவன் சுகமா அப்படியெல்லாம் இங்க கான்செப்டே இல்ல. அவரு அக்கறைக்கு போறாரு, அவ்வளவுதான். பாருங்க, இவரு போறாரு. யாராலும் கட்ட முடியாத, யாராலும் அடக்கி வைக்க முடியாத சங்கிலிகளை அறுத்து போடுகிற கடினமான ஒருவன் இயேசுவின் பாதத்துல வந்து விழுகிறான். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, எப்படி நடந்துச்சு. இவருக்குள்ள இருக்கிற வல்லமை. நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா அங்க இருக்கிற அசுத்தாவி ஓடி வந்து உங்க கால்ல விழும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இனி வரக்கூடிய நாட்கள் அது நடக்க போகுது. ஏன் அது நடக்கல? ஏன் சில நேரத்துல நம்ம கை வச்சு ஜெபம் பண்ணா கூட அங்க ஆட மாட்டேங்குது பிசாசு. அது பாக்குது, உன் ஜெபமெல்லாம் எனக்கு தெரியும், வேலையை பார்த்துட்டு போ அப்படிங்குது. எப்படி சொல்றது யாருங்க? இது ஏன் சொல்றேன்னா, இந்த சீசர்கள், இயேசுவினுடைய சீசர்கள்ட்ட போய் அந்த பிசாசு சொல்லிடுச்சு, போடா உன்னை தெரியும் அப்படின்னுச்சு. ஆனா இயேசு கிட்ட வரும்போது அலக்களிக்குது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அலக்களிக்குது. என்ன காரணம்? அவர் சொல்றாரு, எனக்குள்ள இருந்த விசுவாசம் உனக்குள்ள இல்ல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது ஏன் நம்முடைய வாழ்க்கையில கடினமான காரியத்தை சரி செய்ய முடியவில்லை? நம்முடைய அவிசுவாசம். என்ன விசுவாசம்? எனக்குள்ள இருந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இல்ல. இந்த சீசர்களை போல இனி நம்ம இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சீசர்களை போல நாம இனி இருக்கக்கூடாது. ஒருவேளை நமக்குள்ள அவிசுவாசம் இருக்குமானால் இயேசுவின் நாமத்தில் இன்றோடு அது கரைந்து போவதாக. இந்த அவிசுவாசம் நம்முடையக்குள்ள வரவே கூடாது. நிறைய நேரத்துல நம்ம என்ன பண்றோம், இங்க நடக்கிற சூழ்நிலைகள், பிரச்சனைகளை பார்த்துட்டு நம்ம